அவர்களுக்கு தன் குழந்தைகளை கூப்பிட்டுட்டு வந்து பார்க்கறதுக்கு இடமா இல்லை, எந்த இடத்துல வேணாலும் பார்க்கலாங்கிற மாதிரியான ஒரு நிலையில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அந்த மாதிரியான ஒரு ஆளுமை மிக்க ஒரு மனிதர் தான் வைங்களேன். ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு என் வீட்டில் நான் எந்த பொண்ணோட இருக்கணும் அந்த வீட்டுக்கு தான் என் பசங்க வந்து பார்க்கணுங்கிற மாதிரியான ஒரு சூழலை வந்து நிச்சயமாக ரவி அவர்கள் உருவாக்கி இருக்க வாய்ப்பில்லை. அப்படி உருவாக்கி இருந்தால் அது முட்டாள்தனமான காரியம் தான். இதெல்லாம் தாண்டி அந்த இன்சூரன்ஸ் விஷயத்தெல்லாம் கூட இவங்க ரொம்ப அழகாகவே கிளாரிஃபை பண்ணாங்க. அவர் வந்துட்டு குழந்தைங்களுக்கு அடிபட்டுருச்சு, ஸோ அவர் ஒரு ஃபாரினில் இருந்தார், ஸோ அதுக்காக தான், ஸோ அப்படின்ற மாதிரி அழகாக பர்ஃபெக்டாக இவங்க 2 பேருமே ரவி மோகன் வந்துட்டு என்னென்ன மாதிரியான தவறுகள் செஞ்சுருக்காரு, இவரை நாங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோங்கிற மாதிரியான ஒரு நிலைகளை பதிவு பண்ணியிருக்காரு. நான் ஆரம்பத்துலேருந்தே ஒரு இடத்துல சொல்கிறேன், ஒரு ஸ்டாருன்னு ஒரு ஆளை நம்ம கூட வச்சுருந்தோம்னா தலையெழுத்து நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஏன்னா அது ஸ்டாருக்கே உரிய விதி. உலகத்தின் ஆக சிறந்த ஸ்டார்னு சொல்லி நம்ம தூக்கி கொண்டு வந்து ஒரு வேனில் உட்கார வச்சா கூட அவங்கள ஹேண்டில் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, கஷ்டம் தான். கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 100 ஹேண்டில் பண்ண முடியாத மனிதர்களை ஒன்றா சேர்த்து வச்சு ஒரு வேனுக்குள்ளே அடைச்ச மாதிரி தான் ஒரு ஸ்டார் ஒரு இடத்துக்குள்ளே உட்கார வைக்கிறது. ஏன்னா ஸ்டாருங்கிறவங்களுக்கு வந்துட்டு அவங்க மண்டைகள் ஒரு மாதிரியே ஏறி போய் தான் இருக்கும். அவங்களுக்கு வந்துட்டு இந்த உலகமே தன் கைவசம் இருக்கிற மாதிரியான ஒரு பிம்பம் இருக்கணும் போது ஒரு ஸ்டாரோட நாம் வந்துட்டு மனைவியாவோ கணவனாவோ உள்ளே போகிறோம் அப்படின்னும் போது அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு மனநிலை நமக்கு இருக்கணும். அந்த ஸ்டாரை எந்த விதத்துலையும் நம்ம ட்ரிகர் பண்ணி அவனை இன்னும் சைக்கோவோ மாற்றிடாத ஒரு புரிதலும் மனநிலையும் நமக்கு இருந்தால் தான் அப்படி ஒரு நட்பு வட்டத்துக்குள்ளேயோ ஒரு வாழ்க்கை வட்டத்துக்குள்ளேயோ நாம் போகணும். இல்லை என்றால் ஒதுங்கி இருப்பது சிறந்தது.